மண்டே தூமா ஆபீஸ்ல ரொம்ப நல்ல டெலிவரி மேனேஜரோட பிரசன்டேஷன் இழுத்துக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு கதம் திங்கக்கிழமை கிளம்புற என் உடனே சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு தண்ணியை குடிச்சிட்டு பிரெக்னென்ட் லேடி ஃப்ரூட்ஸ் ஒரு பக்கம் வெட்ட ஆரம்பிச்சதுனால நான் ஒரு பக்கம் சமையல பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நண்பங்களே, வழக்கம் போல நம்ம வீட்டுல கிளம்புற புரோட்டீன்காக மிக்ஸ் மில்லட் பேன் கேக்கும் புரோட்டீன் ஓட்ஸ் பற்றாக்குறைவுனால சாதா ஓட்ஸ். நண்பங்களே, அப்புறம் இன்னைக்கு மத்தியானத்துக்கு தனித்தனியா பண்றதுக்கு டைம் இல்லாதனால ஏன்னா ஆபீஸ்ல மேனேஜர்லாம் நம்ம பிரசன்டேஷன் அடி நடிச்சு இது சரியில்லை அது சரியில்லைன்னு மாத்த சொல்லி ஒரு வழியா நம்மளோட பிரசன்டேஷனுக்கு அப்ரூவல் வாங்கி இன்னைக்கு அவங்களுக்கும் மேனேஜரான டெலிவரி மேனேஜருக்கு பிரசன்டேஷனை பிரசன்ட் பண்ண போறேன். சாதா ஓட்ஸ்ல சுகர் டெஸ்ட் எதுவுமே இல்லாதனால பிரெக்னென்ட் லேடிக்கு வாங்கி வச்சிருந்த மேங்கோவும் கோகோ பவுடரும் டேட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். பிரெக்னென்ட் லேடிக்கு ஆபீஸ்ல அடமல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பாடி பெயின் என்பதால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க நண்பங்களே இன்னைக்கு மத்தியான புரோட்டீன்காக ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ண போறேன்னு சொல்ல மறந்துட்டேன். பாத்தீங்களா, நமக்கு இன்னைக்கு ஆபீஸ் வேலை அனல் பறக்க போறதுனால எப்படி ஆபீஸ் வேலையும் டயட்டையும் இழுத்து பிடிச்சு கட்ட போறேன்றதை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. மிக்ஸ்ட் அனாவையும் மிக்ஸ்டாலையும் மிக்ஸ் பண்ணி அடுப்புல ஏத்திட்டு நண்பங்களே பாப்போம். பிரெக்னென்ட் லேடிக்கு கிடைச்ச பிரேக்ல பிரெக்னன்சி டைம்ல ஒரு மெமரிக்காக எங்களோட கல்யாணத்துக்காக ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி தான் பெயிண்ட் அடிச்சிருந்தாலும் அவங்களோட கைவண்ணத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரப்பர் வச்சு அழிச்சிட்டாங்க. வெயில வேர்வை வந்து அவிரது இல்லாம வேர்க்குரு வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு நண்பங்களே. அப்புறம் கிச்சன் பொறுப்பை மொத்தமா பிரெக்னென்ட் லேடி கிட்ட கொடுத்துட்டு நான் ஒரு பக்கம் என்னோட வேலையை பார்க்க அவங்க ரெண்டு வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பிரசன்டேஷன் எதை பத்தி கேட்டீங்கன்னா எப்படி ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாங்க எஃபெக்டிவா யூஸ் பண்றோம்ன்றதை நாங்க ஷோகேஸ் பண்றோம். இது ஒரு சீனியர் ஹை லெவல் மீட்டிங் என்பதால் क्वेश्चंस எல்லாம் எப்படி கேட்க போறாங்கன்னு நினைச்சு அழுகிறதா சிரிக்கிறதான்னு தவிச்சிட்டு இருந்தேன். இந்த பிரசன்டேஷனே பிரெக்னென்ட் லேடியை வச்சு தான் ரெடி பண்ண, அவங்கள வச்சு தான் பேசுறதுக்கு பிட்டு ரெடி பண்ண. இதுக்கு அப்புறம் நடக்க போறது நானே பாத்துக்கிறேன். இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரன் அவங்களை வெளிய அனுப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் சாந்துவாயி பிரீத்திங் டெக்னிக்கலா பண்ணி சரி வரல. போன வாரம் மாதிரி இந்த வாரமும் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகவே இல்ல. நான் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வெளிய வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் கழிச்சு மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. சொல்ல போனா நானே எதிர்பார்க்கல. ஒரு அரை மணி நேரம் மேல இந்த மீட்டிங்கை சொல்ல வரேன் பண்ணி டெலிவரி மேனேஜர் கிட்ட பாராட்டு மலை வாங்கினதுனால எங்க மேனேஜர் குசி ஆயிட்டாரு. ஒரு வழியா இந்த பிரசன்டேஷனோட கதை இதோட முடியுது. நான் வேக வச்ச மிக்ஸ்டாலையும் பிரெக்னென்ட் லேடி தான் குக் பண்ணதுனால அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிரெக்னென்ட் லேடிக்கு நல்லா இல்ல. பிரெக்னென்ட் லேடிக்கு அப்பப்போ லேசா பெயின் மாதிரி வர ஆரம்பிக்குது நண்பங்களே. நம்ம ஆபீஸ் வேலை ஜிம் டைட் இழுத்து பிடிக்கிறோம் நினைச்சா 8 மாசம் பிரெக்னன்சி டைம்லயும் ஆபீஸ் வேலையும் வீட்டு வேலையும் இழுத்து பிடிக்கிற பிரெக்னென்ட் லேடிக்கு உமா ஒன்னு கொடுத்துட்டு சல்யூட் அடிச்சிட்டு அவங்களுக்கு வாங்கி வச்சிருந்த இளநியை கொஞ்சமா குடிச்சிட்டு அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு 2 அடி வாங்கிட்டு ஆபீஸ் வேலை ஒரு பக்கமா வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்றதுக்கு மணி பாத்தீங்கன்னா 7:45 ஆனதுனால ஜிம்முக்கு ரெடியான என்ன மணி இப்ப 8 ஆயிருச்சு. நீ திருப்பி வீட்டுக்கு வரதுக்கு எப்படியும் 11 மணி மேல ஆயிடும். இன்னைக்கு ஒரு நாள் போகாட்டி என்ன இடிஞ்சு விழ போகுதுன்னு பாராட்டு மழை ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அப்படின்னு அதை இதை சொல்லி என்ன பிரெயின் வாஷ் பண்ணி என்ன போக விடாம செஞ்ச நல்லதுக்காக அவங்களுக்கு பாலை பொங்க விட்டு கைமாறு செஞ்சுட்டு நண்பங்களே. அதுக்கப்புறம் எங்க அம்மா ஒரு பக்கம் என்ன பயங்கரமா புகழ்த்த சரி இன்னைக்கு வீட்டுல தானே இருக்கும் பிரெக்னென்ட் லேடி வெளில கூட்டிட்டு போலான்னு ஆர்டர் பண்ண புரோட்டீன் ஓட்ஸ் வந்ததுனால அதை கதம் பண்ணிட்டு பிரெக்னென்ட் லேடிக்கு இப்போ ஒரு புதுசா ஆசை வந்திருக்கு நண்பங்களே. ப்ரீ வெட்டிங் ஷூட் மாதிரி பிரெக்னன்சி டைம்ல எடுக்கிற ஷூட்டுக்கு பேர் தான் மெட்டர்னிட்டி ஷூட். ஆமா, உங்களோட ஆசையும் நிறைவேற்றி தரப்போம்னு சொல்லிருக்கேன். பாப்போம். வெளில கூட்டிட்டு போய் பிரெக்னென்ட் லேடிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அப்போலோல 50% ஆஃபர்ல இருந்த ஃபேஸ் வாஷ் வாங்கிட்டு பக்கத்துல இருந்த ஃப்ரூட்ஸ் கடையில பழத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்கின ஃப்ரூட்ஸ் பிரெக்னென்ட் லேடி ஒரு பக்கம் கட் பண்ண ஃபேஸ் வாஷ் சோப் எல்லாம் போட்டு ஜம்முன்னு குளிச்சிட்டு வந்து பப்பாயா டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றதுனால அதை ஆட் பண்ணிட்டு நேத்திக்கு ராமசாமி வீட்ல பஞ்சாயத்துனால 2 பேரும் ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா இது நான் அவங்க கிட்ட கத்துக்கிட்டு நம்மளோட ஒரு நாளுக்காக இஷ்டப்பட்டதை கஷ்டப்பட்டு செய்யுங்க. நாளைக்கு பாப்போம். மறக்காம லைக்